Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆஃபில் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் சலாங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம். லாஸ்ட் எக்ஸாம் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும்ல. ஃபர்ஸ்ட் ஒன், ஆரியர்கள் முதலில் டேஷ் பகுதியில் குடியமர்ந்தனர். செகண்ட் ஒன், சமணத்தின் முதல் தீர்த்தகர் யார்? தேர்ட் ஒன், செல்யூகஸ் நிக்கோட்டனின் தூதுவர் யார்? ஃபோர்த் ஒன், தேசிய கீதத்தை இயற்றியவர். ஃபிஃப்த் ஒன், அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள். செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக. சிக்ஸ்த் ஒன், பௌத்தத்தை நிறுவியவர் டேஷ் ஆவார். செகண்ட் ஒன், முத்ராட்சத்தை எழுதியவர் டேஷ். எய்த் ஒன், இந்தியாவின் மிக நீளமான ஆறு டேஷ். நைன்த் ஒன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டேஷ். டென்த் ஒன், காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின் டேஷ். தேர்ட் ரோமன் பொறுத்துக்களை 5 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஒன் கீழடி. 12th ஒன் புத்தர். 13th ஒன் வந்து பாருங்கள் சுதந்திர தினம். 14th ஒன் சாணக்கியர். 15th ஒன் கால்நடை வளர்ப்பு. சரியா தவறா குறிப்பிடுக. 16th ஒன், நடுக்கல் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக வந்து நடப்படுவதாகும். 17th ஒன், படை தளபதி கிராமணி என அழைக்கப்பட்டார். 18th ஒன், புத்தர் கர்மாவை நம்பினார். 19th ஒன், அசோகர் பௌத்த சமயத்தை பின்பற்றினார். 20, அசோகர் கலிங்க போரில் தோல்வியடைந்த பின்னர் போரை வந்து கைவிட்டார். 5th ரோமன் எவையேனும் 7க்கு விடையளி. 21, 4 வேதங்களின் பெயர்களை குறிப்பிடுக. 22, சமணத்தின் 3 ரத்தினங்கள் யாவை? 23, பௌத்தத்தின் 2 பிரிவுகள் யாவை? 24 பாருங்க, மகந்த அரச வம்சங்களின் பெயர்களை குறிப்பிடுக. 25, நிலையான வளர்ச்சி என்றால் என்ன? 26, இயற்கை தேசிய சின்னங்கள் எவை? 27, அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன? 28, இந்திய ரூபாய் குறியீட்டினை வளர்ந்து அதை வரையறு. 29, பண்ட மாற்று முறை என்றால் என்ன? 30, சேமிப்பு என்றால் என்ன? நெக்ஸ்ட் 6th ரோமன் ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. ஸோ 5 மார்க் வந்து 3 அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். 31 பாருங்க, வேத கால பெண்கள் குறித்து ஒரு 10 எழுதுக. 32, பௌத்தத்தின் 8 நெறிகளின் பெயர்களை குறிப்பிடுக. 33, மதத்தின் எழுச்சிக்கான காரணங்களில் ஏதேனும் 3 எழுதுக. 34, முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை செயல்பாடுகளை விவரி. 35, சேவை துறையின் காணப்படும் தொழில்களை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்கு இந்திய வரைபடம். 36ல் கேட்டிருக்காங்க பாருங்க, அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், நெய்வேலி, சேலம். நெக்ஸ்ட் உலக வரைபடம், அதுவும் வந்து உங்களுக்கு 6 மார்க். உங்களுக்கு 37ல் வந்து வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா. ஸோ கொஷின் நம்பரை வந்து மேப்பில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, நல்லா எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது போல் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. தேங்க்யூ, பை ஸ்டூடெண்ட்ஸ்.